சீதா திருவள்ளி மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இன்னைக்கு வந்து தலைவரோட ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஆப்பை வந்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற ட்ரைனிங் வந்து நடந்துச்சு. அதாவது இது வரைக்கும் ஒரு பேப்பர் மூலமாக உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆப் மூலமாக உறுப்பினரை சேர்க்கறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த இது மூலமாக இப்போ இது வரைக்கும் பேப்பரில் நம்ம உறுப்பினர் சேர்க்கறது இது வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மகிட்ட சேஃப்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆப் மூலமாக சேர்க்கறதுல எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும். இது வந்து இந்த ஆப் மூலமாக இன்னொரு நல்லது என்னன்னா ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போய் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கறதுனால அவங்களோட இந்த தலைவரோட ஆட்சியில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதன் மூலமாக எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்காங்க, எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்கிறதையும் நாங்கள் நேரடியாக கேட்டுக்கவும் முடியுது. இதில் பயன்பெறாதவங்களோட டீட்டெயில்ஸும் தனியாக கேட்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேர்ற அளவுக்கு அடுத்த கட்ட வழிமுறையும் பண்ண போகிறாங்க. இதில் தலைவரோட சித்தாந்தமான ஒரு 2 கோடி பேரை ஒரு அணியில் திகழ்த்தி உறுப்பினரை சேர்க்கறதுக்கு வந்து முதல் ஸ்டெப்பாக வைக்கிறோம். 45 நாள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களோட 30 நாளில் எங்களோட டார்கெட்டை முடிச்சு கொடுத்து 2 கோடி பேர் அந்த இதில் உறுப்பினராக சேர்த்து தலைவரோட இதை வந்து நாங்கள் சித்தாந்தத்தை நிறைவேற்றி அடுத்த இதுவும் எங்கள் ஆட்சி அமைப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர்லேருந்து இது பண்ணுறது இருக்குது. ஆல்ரெடி அவங்க இது பாஸ்ட் ஆயிருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் இதில் கேட்குது. ஒரு இது டபுள் என்ட்ரி கொடுத்தாலும் அது எங்களுக்கே காட்டிடுற மாதிரி தான் ஆப் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆப் வந்து நான் மட்டும் இல்லை, படித்தவங்கன்னு இல்லை, படிக்காதவங்களும் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு தான் அதில் இருக்குது. இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறோம் அப்படின்னா எங்கள் இதில் மொத்தம் 311 பூத்து அப்படின்னா அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து மகளிர் அணியில் இருக்கிறவங்க, தென் அது போக 2 வாலண்டியர்ஸ் அந்த மாதிரி ஐடிவிங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அவங்க குரூப் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்து அவங்க இந்த அது போக இந்த தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, என்னென்ன திட்டங்கள் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க டீட்டெயில்ஸ் உட்பட எல்லாத்தையுமே நாங்கள் இதில் இது பண்ணுறோம். இல்லை, அதாவது இப்போ என்னென்னா அந்த இதுவுமே இதில் வந்திருக்கு. என்னென்னா 18 வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு வந்து அப்போ ஃபஸ்ட் ஓட்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4 மாதம் to 5 மாதம் ஆகும் ஓட்டர் ஐடி வரதுக்கு. பட் அவங்களையுமே ஓட்டர் ஐடி இல்லாமல் இது உள்ள ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது இன்னும் 1 or 2 டேஸில் வந்து அந்த ஆப்பில் வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக கொடுத்துற டீடைல்ஸ்னால் எந்த ஃபேக் எதுவுமே நம்ம உள்ளே கொண்டு வர முடியாது. ரிட்டனில் கொண்டு வரதில் ஒருத்தர் டபுள் என்ட்ரி கொண்டு வர முடியும். நான் இந்த இடத்துலையும் இருக்கலாம், இன்னொரு வார்டுலையும் நான் இருக்கலாம். பட் இதில் வந்து அப்படி கொடுக்க முடியாது. ஒரு என்ட்ரினா அந்த ஒரு என்ட்ரி தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு வந்து டபுள் என்ட்ரி போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. மேபி இன்னொன்று, ஒருத்தங்க பாஸ்ட் ஆகிட்டாங்க, எக்ஸ்பயர்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து எக்ஸிக்யூட் ஆகி வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளே எலெக்ஷனே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் வந்து எக்ஸ்பயர்ட் ஆனவங்களோட டீடைல்ஸ் வந்து நாங்கள் ஆன் த ஸ்பாட்லேயே கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி சார்ந்தவங்களும் இந்த ஒரே குரூப்பில் நாங்கள் கொண்டு வர முடியும். அவங்கள உறுப்பினராக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நாங்கள் அந்த ஒரே இதில் கொண்டு வந்துடலாம். 5 பேர் ஒரு இதில் இருக்கிறாங்க, இந்த அட்ரஸில் இருக்கிறாங்கிறது இதிலே ஒரே குரூப்பில் கொண்டு வந்துடலாம். இல்லை, ஆன் த ஸ்பாட்லேயே இப்போ என்னன்னா இப்போ முடிக்கிறோம் அப்படின்னா அந்த உறுப்பினருக்கான நம்பர்ஸ் வந்து அதிலே வந்துடுது. அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் கூட அவங்க இப்போ இருக்காங்கன்னா அவங்களோட டீடைல்ஸு, அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஓடிபியை கொடுத்து அவங்க ஓடிபிக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் போயிடும். அந்த லிங்க்லேயே வந்து அவங்க வந்து அவங்களோட உறுப்பினர்கிட்டே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஐடிவிங்கில் வச்சுருக்கோம். அதாவது இப்போ நாங்களே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு வீடாக போய் அவங்கள எல்லாத்தையும் அந்த குரூப்பில் சேர்த்து நம்ம தலைவரோட திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இதை வச்சு நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதுக்கு அப்புறமும் இந்த டேட்டாஸை வச்சு நாங்கள் அதுக்கடுத்து தலைவரோட திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ரெடி பண்ணுவோம்.